இனிய காலை வணக்கம். தகவல்களம் பாகம் 47 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. வீட்டில் இருந்தபடியே சிறுநீரக கல்லை குணமாக்கும் வீட்டு வைத்தியம். தலைவலி, பல்வலி போல பலரையும் பரவலாக தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது சிறுநீரக கல். இந்த நோய் வருவதற்கான அறிகுறிகள், பின்னணி, சிகிச்சைகள், தவிர்க்கும் முறைகள் பற்றி பிரபல சிறுநீரகவியல் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுநீரகத்தில் சிறுநீரில் உள்ள கிறிஸ்டல் எனப்படுகிற உப்புகள் ஒன்று திரண்டு சிறுநீர் பாதையில் பல்வேறு அளவுள்ள கற்களை உருவாக்கலாம். சிறுநீரானது சிறுநீரகத்தில் உற்பத்தியாகி சிறுநீர் குழாய் வழியே சிறுநீர் பைகளுக்கு வந்த பிறகு வெளியேறுகிறது. சிறுநீரகத்தில் தான் கல்லும் உற்பத்தியாகிறது. அது அங்கேயே தங்கி பெரிதாகலாம். குழாய் மூலம் சிறுநீர் பைக்கு வெளியேறலாம் அல்லது அடைப்பு ஏற்படுத்தலாம். அறிகுறிகள் என்ன? முதுகில் வலி ஆரம்பித்து அது முன்பக்கம் வயிற்று பகுதிக்கு தாவினாலோ, அடிவயிற்றில் வலித்தாலோ, அது தொடைகள் அந்தரங்க உறுப்புகளுக்கு பரவினாலோ, காய்ச்சல், சிறுநீரில் ரத்தம் வெளியேறுதல் போன்றவை இருந்தாலோ சிறுநீரக கல்லாகி இருக்கலாம். தைராய்டு பிரச்சனை. பரம்பரையாக சிறுநீரக கல் பிரச்சனை ஒருவரை தாக்கலாம். சிறுநீர் போகிற பாதையில் அடைப்பிருந்தாலோ, பாரா தைராய்டு எனப்படுகிற சுரப்பியின் அதிதீத இயக்கம் காரணமாகவோ, இன்ஃபெக்ஷன் காரணமாகவோ கூட சிறுநீரகத்தில் கல் வரலாம். அலட்சியப்படுத்தினால் கல் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி மான்கொம்பு அளவுக்கு வளர்ந்து நிற்கும். 5 மில்லிமீட்டர் வரை விட சிறிய கல் எனில் சிறுநீரிலேயே வெளியேறிவிடும். 8 மில்லிமீட்டர் என்றால் 80% வாய்ப்புண்டு. 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்து விட்டால் சிரமம். சரியான நேரத்தில் சிகிச்சை எடுக்காவிட்டால் சிறுநீரகம் சிறுநீரை பிரிக்க இயலாது செயலிழக்கும். இரத்த பரிசோதனை மூலம் கல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு ஸ்கேன் உதவியுடன் கல் இருக்கும் இடம், அதன் அளவை தெரிந்து கொள்ளலாம். IVP எக்ஸ்ரே மூலம் சிறுநீரகம் எப்படி இயங்குகிறது என்பதையும், அதில் அடைப்புள்ளதா, வேலை செய்யும் திறனை இழக்குமா என்பவற்றை கண்டுபிடிக்கலாம். மருந்துகளால் முடியாத பட்சத்தில் அதிர்வலை சிகிச்சை மூலம் கல்லை மட்டும் உடைத்தெடுக்கலாம். பெரிய கல் என்றால் முதுகு வலியை துளையிட்டு டெலஸ்கோப் வழியே பார்த்து உடைக்கலாம். சிறுநீர் பாதை வழியே டெலஸ்கோப்பை செலுத்தி உடைக்கிற ஜுரெட்ரோஸ்கோப்பியும் பலனளிக்கும். ஒரு முறை கல்லை அகற்றினால் மறுபடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டு வைத்தியம். சிறுநீரக கல்லை வெளியேற்ற வீட்டிலேயே மருந்து உள்ளது என்கின்றனர் மருத்துவர்கள். தினசரி 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். கோடை காலத்தில் தினமும் ஒரு இளநீரும், மற்ற காலங்களில் வாரத்திற்கு 2 முறையாவது குடிப்பது நலம். பார்லியை நன்கு வேக வைத்து நிறைய தண்ணீரோடு குடித்து வந்தால் அதிக சிறுநீர் வெளியேறி சிறுநீரகத்தில் உப்பு சேர்வது தடுக்கப்படும். வாரத்தில் ஒரு முறை இதை செய்யலாம். அகத்திக்கீரையுடன் உப்பு, சீரகம் சேர்த்து வேக வைத்து அந்த நீரை அருந்தலாம். வாழைத்தண்டு முள்ளங்கி சாறு 30 மில்லி அளவு குடித்து வந்தால் சிறுநீரக கோளாறு நீங்கும். சிறுநீர் நன்றாக பிரியும். வெள்ளரி, வாழைப்பூ, வாழைத்தண்டு ஆகியவளை அதிகம் உட்கொள்ள வேண்டும். வெள்ளரி பிஞ்சு நீராகாரம் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு அருமருந்து. பரங்கிக்காய் சிறுநீர் பெருக்கி, அதை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். புதினா கீரையை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகங்கள் பலப்படும். எதை சாப்பிடக்கூடாது? சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்கள் சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உப்பு பிஸ்கட், சிப்ஸ், கடலை, பாப்கார்ன், அப்பளம், வடகம், வற்றல், ஊறுகாய், கருவாடு, உப்பு கண்டம், முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, கேசரி பருப்பு, கொள்ளு, துவரம் பருப்பு, காபி, டீ, சமையல் சோடா, சோடியம், உப்பு, சீஸ், சாஸ் ஆகியவளை தவிர்க்க வேண்டும். கொக்கோ, சாக்லேட், குளிர்பானங்கள், மது மற்றும் புகையிலை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உணவே மருந்தாக உடலின் ஆரோக்கியத்தை பேணுவோம். நன்றி, வணக்கம்.